வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒருவேளை உணவு நாள் முழுவதும் புத்துணர்வு கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன உணவு வகை பார்க்க போறோம் டாக்டர்? கம்பு அடை. அதாவது கம்பு ஒரு தானியமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கம்பை அடிப்படையாக வச்சு ஒரு அடை பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது நாள் முழுவதும் ஊட்டம் கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுல நம்ம சொல்கிறோம். இது கம்பு மட்டும் இல்லாமல் இதில் வேறு சில துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து, அப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அதை செய்யணும். டாக்டர், இந்த கம்பில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க டாக்டர்? கம்பில் முக்கியமாக என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா மன ஆற்றலை, மன அமைதியை கொடுக்கக்கூடிய, மன ஆற்றலை மேம்படுத்தி மன அமைதியை கொடுக்கக்கூடியது. மன ஆற்றலை மேம்படுத்துறது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் எப்போதும் என்ன இப்படி ஒரு கோழையாக இருக்கிற, ஒரு சின்ன விஷயத்த ஏன் நீ அதை தைரியமாக எதிர்கொள்ள மாட்டேன்ற அப்படிங்கிறத கேள்வி கேட்குறோம். அந்த மாதிரியான ஒரு மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக நாம் இந்த கம்பு அடைய சொல்லலாம். இப்போது மனதில் ஒரு பதற்றம் இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடலில் ஊட்டம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கும். இந்த உடலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு நம்ம பல நிகழ்ச்சிகளை சொல்லிகிட்டு இருக்கோம். உடல் உறுதி ஏற்பட்டு அதற்கு பின்னால் மனதை பலப்படுத்தக்கூடிய சில உணவுகள் உண்டு. அதில் மனதை பலப்படுத்தி அதற்கு முன்பாக உடலை பலப்படுத்தக்கூடிய சில உணவுகள் உண்டு. அதாவது முதன்மையாக மனதை பலப்படுத்தக்கூடிய சில உணவுகளில் இந்த கம்பு ஒரு முக்கியமான ஒரு உணவு. இது ஒரு சூட்சுமம், அதாவது ஒரு ஒரு ட்ரிக்கான விஷயம். எப்படின்னாச்சுன்னா அந்த கம்பை சாப்பிட ஆரம்பிக்கும் போதே, அதை நம்ம உணவில் உமிழ்நீரோடு கலந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போதே மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகிறத பல பேஷண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை ஆனால் சுவைப்பட செய்யணும். செஞ்ச பிறகு அது உமிழ்நீரோட கலக்கும் போதே மனதில் சில விதமான, அதாவது மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு வேதிப்பொருள்கள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பல மாற்றங்களை ஏற்படுத்தி மனதை ஒரு புத்துணர்ச்சியோடு வைக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது மனது உடலுக்கு பின்னாக இருந்து கொண்டு உடலை ஊக்குவிக்கக்கூடிய பல சக்தியை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால அந்த உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இந்த மனம் பலமடைய அடைய நீங்கிடும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான வேலைகளை இந்த கம்பு செய்யுது. அதோட மாத்திரம் இல்லாமல் உடலை பலப்படுத்தக்கூடிய கொஞ்சம் இதில் துவரம்பருப்பும் கருப்பு உளுந்தும் போட்டிருக்கும். அப்படிங்கிறதுனால உடல் உறுதி குறைபாடு ஏற்பட்டால் அதையும் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. குறிப்பாக நம்ம இதில் எதுக்கு இந்த இடத்துல நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் முழுவதும் புத்துணர்ச்சி கொடுக்கறது தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த அடை அந்த வேலையை கண்டிப்பாக செய்யும். இந்த அடை மாவு அது நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாமா டாக்டர்? இப்போ நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிடணும்னு சொல்கிறீங்க அடையை, இந்த மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி ஊற வச்சு அரைச்சிடறோம் இல்லையா, அவ்வளோதான். நம்ம இதை என்ன பண்ணுறதுன்னா அந்த கம்பையும் உளுந்தையும் நம்ம ட்ரையாக இருக்கும்போது, நீங்கள் கேட்கும்போது ட்ரை மாவை சொல்கிறீங்க, அந்த மாதிரி இல்லை. இது ஊற வச்சு நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கிறது. அப்படிங்கிறதுனால அது அந்த அரைச்சு 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த அடையை சுற்றணும். நிச்சயமா டாக்டர், உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் நல்ல பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வகை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி செய்யறதுன்னு நான் நேர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி கம்பு அடை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். டாக்டர் சொன்ன மாதிரி நாள் முழுவதும் ஊட்டம் அளிக்கக்கூடிய வகையிலான உணவான கம்பு அடை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். கம்பு அடை செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், கொத்தமல்லி. கம்பு அடை செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம கம்பு கூட தேவையான அளவு துவரம்பருப்பு இல்லைன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி தனியாக ஒரு மாவை எடுத்து வச்சுக்க போகிறோம். அது கூட நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கரைச்சி நாம் தோசை மாவு மாதிரி ஊற்றி எடுத்துட்டோம்னா அடை தயாராகிடும். அது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே நான் அடை மாவு தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கம்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்குது. இதில் நம்ம இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் போடலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கியும் போடலாம், அப்படி இல்லைன்னா பச்சையாகவும் போடலாம். கடைசியாக தேங்காய் துருவல், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. நம்ம அடை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கலந்து வச்சிட்டோம்னா நல்லா அது ஊறிடும். ஊறின பிறகு நம்ம அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடை செஞ்சிடலாம்.
இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை ஊற்றி அடை செஞ்சிடலாம். மேலே கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய். நல்லா இது ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம். அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுறேன். இப்போ அடை நல்லா வெந்துருச்சு. அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு நான் ஆஃப் பண்ணிடுறேன். கம்பு அடை ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கம்பு வந்து நல்ல பதற்றத்தை தணிக்கும், ரொம்பவே ஊட்டச்சத்தான ஒரு பொருள் அப்படின்ட்டு. நல்லா வந்திருக்கு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். அதோட ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 நேயர்களோட கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன விளக்கம் சொல்ல போறாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். டாக்டர், வாணியம்பாடியிலிருந்து பரமசிவம் அப்படிங்கிற நேர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாதாரணமாகவே தலை சுற்றல் வந்து அதிகமாக இருக்கு. நடந்துட்டு போகும்போது கூட தலை சுற்றல் ஏற்படுதான். பொதுவாக வந்து உயரமான இடத்துக்கு போகும்போதும் அதிகமாக தலை சுற்றல் வருது. எதனால இந்த மாதிரி வருது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக இந்த மாதிரியான தலை சுற்றல் அவங்க சொல்றத ஆங்கிலத்தில் வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. காதில் உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இதுக்கு காரணமாக இருக்குன்னு இக்கால அறிவியல் சொல்லுது. இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ். இப்போ சித்த மருத்துவத்தில் அடிப்படையில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இது ஒரு விதமான மயக்கம். மயக்கத்துக்கு உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலில் பித்தம்னு சொல்லக்கூடிய சூடு ஆற்றல் கூடுனாலோ குறைஞ்சாலோ இந்த தலை சுற்றல் வரும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் தீர்வு ஒன்று தான். அவங்க சித்தர்கள் இந்த மாதிரியான மயக்கத்தை நாடி மூலமாக பார்த்து என்ன மருந்து கொடுக்கணும், அல்லது என்ன மாதிரி உணவுகளை செய்யணும், அல்லது உடம்பை எந்த விதமாக பாதுகாத்துக்கணும் இந்த தலை சுற்றலிருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே இப்போ இவங்க சொல்லக்கூடிய உயரமாக போனாச்சுன்னா தலை சுற்றுது, நடந்துக்கிட்டே இருக்கும்போது தலை சுற்றுது அப்படிங்கிறதுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனாச்சுன்னா நம்ம பித்தம் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ உள்ளதில் என்ன காரணங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டா நமக்கு கொஞ்சம் இதில் தீர்வு எளிதாக இருக்கும். உள் காதில் இருக்கக்கூடிய நரம்புகள், அதாவது வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வுன்னு சொல்லுவாங்க, மூளைக்கு நேரடியாக போகும். அது 2 விதமான வேலைகளை செய்யுது. ஒன்று வந்து நம்ம பேசுகிற விதங்கள், சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நரம்புன்னு பேர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ், நம்ம ஒரு அமைதியாக இப்போ சேரில் உட்காந்துருக்கோம்னா சேரில் உட்காந்துருக்குறோங்கிற அறிவை மூளைக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த நரம்பு தான் கொடுக்குது. நம்ம அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு ஆட்டினத்தில் சுற்றுற மாதிரி ஒரு உணர்வு மூளை கொடுத்தது அப்படின்னாச்சுன்னா அது வெர்டிகோன்னு சொல்லலாம். அது நர்வ் இம்பேலன்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த நரம்புகளுக்கு போதுமான ஊட்டம் இல்லாதது, வேறு ஏதாவது நோய் நிலையில் இருக்கிறது, அதாவது ரொம்ப நாளாக ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறது, அல்லது இரவு அதிக நேரம் கண் விழித்து உட்காந்து வேலை செய்கிறது, உடம்பு ஏதாவது ஒரு நோய் நிலையில் இருக்கும்போது கடினமான வேலைகளை பார்க்கறது, ரொம்ப யோசிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த நர்வ் இம்பேலன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய நரம்பு தள்ளாட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு நாம் தீர்வாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, பொதுவாக சொல்லக்கூடிய அந்த தீர்வு தான் எண்ணெய் குளியல். இவங்க சிறப்பாக என்ன செய்யணும்னா, நல்லெண்ணெயோட சிறிய வெங்காயம், இஞ்சி, அப்புறம் சீரகம் இதை போட்டு காய்ச்சி, இந்த காய்ச்சிய எண்ணெயை உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறது ஒரு தீர்வு. அடுத்ததாக காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி, காய்ஞ்ச திராட்சை தோலோடையும் விதையோடையும் சேர்த்து அரைக்கிறது, சீரகம், தனியா இதை அரைச்சி பனவெல்லத்தோடு போட்டு காஃபி மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது. இது 2ம் அவங்களுக்கு தீர்வாக இருக்கும். இன்னும் ஒரு மருந்து ஒன்று இருக்குது, அது சிட்ராமுட்டி மடக்கு தைலம்னு பேர். சிட்ராமுட்டி வேர், பசும்பால், நல்லெண்ணெய் வச்சு செய்யக்கூடிய ஒரு இது மருந்து அப்படின்னு நம்ம நினைக்காம இது ஒரு காயகல்பம், உடலை பலப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இது நோய் இல்லாத நிலையிலையும் இவங்க பயன்படுத்தலாம். இதை 3 விதமாக அவங்க பயன்படுத்தணும். ஒன்று, இந்த சிட்ராமுட்டி மடக்கு தைலத்தை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், காது துளியாகவும் பயன்படுத்தணும், உள்ளுக்கு 10 சொட்டு காலையிலையும் 10 சொட்டு சாயங்காலமும் குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா இந்த நிலையிலேருந்து எளிதாக மாறிடலாம். அடுத்த நேயர் வந்து பழனியிலிருந்து கோமதி அப்படின்னு எழுதியிருக்காங்க டாக்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளவோ மூலிகை செடிகள் இருக்கும்போது துளசியை மட்டும் நம்ம மாடத்தில் வைக்கிறதுக்கு என்ன காரணம், துளசிக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க டாக்டர். ரொம்ப நல்ல கேள்வி இது. இதை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொரு தாவரங்கள், ஒவ்வொரு செடிகள்
இவங்க எல்லாமே ஒரு உயிரோட்டம் உள்ளவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான இந்த உயிரோட்டம் உள்ள செடிகள்லேயே மிகச்சிறந்த ஒரு உயிரோட்டம் உள்ள செடியாக சில செடிகள் செதிர்களால் அறிமுகப்படுத்துது. அதில் தலை சிறந்த ஒரு தெய்வீக மூலிகையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து துளசி. துளசி இலையை அல்லது துளசி செடியை, உயிரோட்டம் உள்ள அந்த துளசி செடியை ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னாச்சுன்னா இனம் புரியாத மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா அதிலேருந்து வெளிவரக்கூடிய பிராணவாயுன்னு சொல்கிறாங்க, அதை சுற்றியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான எனர்ஜின்னு சொல்கிறாங்க. நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா அது நம்மோட வாழக்கூடிய ஒரு உயிராகவே நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மின்காந்த அலை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலோட ஒட்டி அது இயங்க செய்து இதய இயக்கத்தை சீர்படுத்துறதா ஆய்வுகள் சொல்லுது. மூளையினுடைய செயல்பாடுகளை சீர்படுத்துறதா ஆய்வுகள் சொல்லுது. அதுலேருந்து வரக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கும் போது நுரையீரல் பலப்பட்டு நுரையீரலில் வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே தடுக்கிறதா சொல்லுது. இது மாதிரி உயர் பண்புகள்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஹையர் இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், உயர்நிலை பண்புகளை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால தான் அதை மாடத்தில் வச்சு, அது சின்னதாக வளைஞ்சனால கீழே இருக்கும்போது நம்ம குனிஞ்சு அதை செய்ய முடியாதனால மாடத்தில் வச்சு செய்யும்போது அதனுடைய ஆற்றல் வியாபித்து பல இடங்களுக்கு பரவுறதுக்கு உதவியாக இருக்கும். அது உயர்நிலையில் வச்சு வணங்குறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அது ஒரு சிறந்த மூலிகை. மருத்துவ குணங்களை எல்லாம் தாண்டி ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய, உயிர் ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய தன்மை அந்த துளசிக்கு இருக்கிறதுனால அது எல்லா வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சும்மா டாக்டர், துளசியை பற்றி நிறையவே ரொம்ப அரிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உங்களோட விளக்கத்துக்கு நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். சொன்ன மாதிரி இன்னைக்கு கம்பு அடை எப்படி செய்யறதுன்னு ரொம்பவே சிறப்பாக நம்ம செஞ்சு பார்த்தோம். மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.